எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் நடத்தக்கூடிய இந்த மாதாந்திர கருத்தரங்கிற்கு உரையாற்றிய அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடம் ராகுவை பற்றி பேசிட்டு போனாங்க. கேதுவை பேசாமல் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு ஆப்போசிட் 180 டிகிரியில் இருக்க கேதுவை பேசி தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி உங்களோட கேது தசாபுத்திக்கான பரிகார கோயில்களை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். கேது தசை 7 வருடம், அது நமக்கு தெரியும். நம்ம ரியல் லைஃப்பில் எங்கேஜில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாராவது வந்தால் நம்ம தெரிச்சு ஓடுவோம். அப்படி ஒரு பயம், எங்கே சிக்கிடுவோமோ அப்படின்னு. அந்த மாதிரி கேது திசையை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் அப்படி கேது திசை நடந்தது அப்படின்னா அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேது எல்லாத்துக்கும் கெடுதலும் செஞ்சிட மாட்டார், அதே மாதிரி எல்லாருக்கும் நன்மையும் செய்திட மாட்டார். யாருக்கு கெடுதல் செய்வார், யாருக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறது ஜாதகத்தில் கேது அமர்ந்திருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்தது. அதே மாதிரி அவரவருடைய லக்னத்தை பொறுத்து இந்த பலன்கள் எல்லாமே மாறுபடும். கேது நல்லவரா கெட்டவரான்னு நமக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். அதுக்கு தான் கண்ணதாசன் ஒரு பாடல் வரிகள் அழகாக சொல்லுவார். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அப்படிங்கிற பாடலில் அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படிங்கிற அந்த வரிகள் அது நம்மளுடைய ரியல் லைஃபுக்கும் பொருந்தும், கேதுடைய தசாபுத்திக்கும் பொருந்தும். கேதுன்னு மட்டும் இல்லை, எல்லா கிரகங்களுடைய தசாபுத்திக்கும் பொருந்தும். அது கேதுனா ஞானகாரகன், அறிவையும் ஆன்மீகத்தையும் தருபவர் கேது பகவான். மனுஷங்க இந்த உலகத்தில் உள்ள பேராசையில் மூழ்கி இருக்கும்போது கேது மட்டும்தான் அவர்களை நல்வழிப்படுத்துவார். உலக பற்றுக்களை அறுக்க வச்சு மனிதன் எதன் மீதெல்லாம் பற்று பாசம் வச்சுருக்கானோ அது எல்லாத்தையும் ஒரு ஸ்டேஜில் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத புரிய வச்சு வாழ்க்கையில் நமக்கான அனுபவத்தை கொடுக்குறவர் கேது பகவான் தான். கேது பகவான்னா பொதுவாகவே பற்றற்று இருப்பது, ஞானத்தை கொடுப்பது, போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறது. இது எல்லாமே கேது பகவானுடைய பொதுவான குணங்கள். அதே மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்வது அப்படிங்கிறதும் கேது தான். ராகு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமோ கேது தன்னைத்தானே அதே அளவுக்கு சுருக்கி கொள்வார். இந்த கேதுவை நம்ம செம்பாம்பு அப்படின்னு சொல்லுவோம், ராகுவை கரும்பாம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் 3, 6, 10, 11 இந்த இடங்களில் நிற்கும்போது அவர் பெரிதாக தீமையை செய்வதில்லை, நன்மையை தான் செய்கிறாரு. இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் இது பொதுவான பலன். ஆனால் இது லக்னத்தை பொறுத்தும், கூட இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளை பொறுத்தும், பார்வை செய்யக்கூடிய கிரகங்களுடைய பார்வையை பொறுத்தும் இது மாறுபடும். ஆனால் பொதுவாக 3, 6, 10, 11 அப்படிங்கிற ஸ்தானங்களில் கேது ராகு இருக்கும்போது அவர் நன்மையை தான் செய்கிறார். அதே மாதிரி கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது வக்கரமாகவோ இருந்தால் அதுவும் நன்மையை தான் செய்யும். பொதுவாக கேது தசை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட்ஸ் வரும்போது எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் நம்ம 3 விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் எல்லார்கிட்டையுமே சொல்லுவேன். நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனையோடு வர்றாங்க. அந்த பிரச்சனை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குழந்தை பிறப்பு சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். நிறைய பிரச்சனைகளோடு நம்மக்கிட்ட வர்றாங்க. ஸோ முதல்ல இந்த பிரச்சனை இந்த ஜாதகருக்கு எதனால் நடக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையினால் இந்த பிரச்சனையா அவருக்கு, அல்லது கோச்சார ரீதியில் கிரகங்களுடைய பார்வை சேர்க்கையினால் வரக்கூடிய பிரச்சனையா, அதுக்கு அடுத்தது தசாபுத்தினால் வரக்கூடிய பிரச்சனையா,
இந்த 3 விதத்துலேயும் முதல்ல நம்ம வந்து பிரித்து எடுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து கோச்சாரம் நல்லா இருக்கலாம், ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கலாம், ஆனாலும் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா பலன்கள் வந்து தவறாக தான் நடக்கும், சரியாக நடக்காது. ஸோ அப்போ எதனால் பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்ம அதுக்கான சொல்யூஷன்ஸை கொடுப்போம். இது வந்து கேதுங்கிறதுக்காக கேது தசை அல்லது கேது கிரகத்துக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா கிரகங்களுக்கும் இதுதான். இப்போ இங்கே கேது தசை ஒருத்தருக்கு நடந்தது 7 வருஷம் நடக்கும். 7 வருஷம் நடந்தது அப்படின்னா நம்ம என்ன பலன் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. அது எந்த லக்னமாக இருந்தாலும் தசாபுத்திக்கான பரிகாரங்களை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்தும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பலன் மாறுபடும், அது வந்து ஒவ்வொருத்தருடைய லக்னத்தை பொறுத்தது, கிரக சேர்க்கைகளையும் பொறுத்தது. ஏன்னா ஒவ்வொருடைய ஜனன ஜாதகத்திலையும் கேது மட்டும் தனிச்சிருக்க போகிறதில்ல. கேது வந்து செவ்வாயோடு இருக்கும், இன்னும் மற்ற கிரகங்களோடு இருக்கும், ராகுவோட மட்டும்தான் இருக்க மாட்டார், மற்ற எல்லா கிரகங்களோடையும் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பலன் மாறுபடும். ஆனால் தசாபுத்தி அப்படிங்கிறது மெயினாக 2 கிரகம் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். கேது தசை நடத்த போகிறார், அதுக்குள்ளே 9 புத்திகள் மாறி மாறி வரப்போகுது. ஸோ இப்போ இந்த கேது தசை அதில் நடக்கக்கூடிய 9 விதமான புத்திகள், இந்த புத்திகளுக்கு என்ன இறைவனை வழிபட்டால் நமக்கு வந்து அந்த டைமில் வந்து நல்லது கைகூடும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் அப்படிங்கிறத பெயரியல் ஜோதிட முறைப்படி உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறது தான் இன்றைக்கி வந்திருக்கேன். முதல்ல கேது தசை கேது புத்தி, தன் திசையில் தன் புத்தி. இந்த கேது தசை கேது புத்தி நடக்கும்போது அவங்களுக்கு வந்து சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இது வந்து ரொம்ப நன்மையை தரும். இந்த சித்தர் வழிபாடும் ஜீவசமாதி வழிபாடும் சனி கேதுவினுடைய சேர்க்கைக்கும் பொருத்தமாக வரும். தனிச்ச கேது லக்னத்தில் தனிச்ச கேது லக்னத்தன் மட்டும் இல்லை, எந்த இடத்துல தனித்த கேது இருந்தாலும் ஆஞ்சநேயர் வழிபாடோ அல்லது சித்தர்கள் வழிபாடோ உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும். கேதுவினுடைய அதிதேவதையே வந்து விநாயகர் தான். ஸோ மெயினாக நம்ம விநாயகரை ஒன்று எடுத்துப்போம். அந்த விநாயகரை வச்சு இது எப்படியெல்லாம் வந்து இந்த கிரக சேர்க்கைக்குள்ளே நம்மளால் வந்து பரிகார தெய்வங்களை எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தனித்த கேது இருந்தால் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் எடுத்துக்கலாம், விநாயகர் எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஜீவசமாதி வழிபாடையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக கேது சுக்கிரன். இந்த கேது சுக்கிரன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கேது அப்படிங்கிறத நம்ம விநாயகராக எடுத்துப்போம். சுக்கிரனை வந்து சுக்கிரனுக்கு பல பேர்கள் உண்டு. செல்வம் அப்படிங்கிற பெயரையும் சுக்கிரன் கொடுப்பார், லட்சுமி அப்படிங்கிற பெயரையும் சுக்கிரன் கொடுப்பார். ஸோ அப்போ கேது தசை சுக்கிர புத்தி நடக்கும்போது நீங்கள் வந்து செல்வ கணபதி வழிபாடோ அல்லது லக்ஷ்மி கணபதி வழிபாடோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கேது தசை சூரிய புத்தி. ஸோ இந்த கேது தசை சூரிய புத்தி அப்படிங்கிறது வந்து ராஜ கணபதியாக எடுக்கலாம், மாணிக்க விநாயகராக எடுக்கலாம். சூரியனுக்கு மாணிக்கம்னு ஒரு பெயர் உண்டு. ஸோ அதை மாணிக்க விநாயகராக எடுக்கலாம். அடுத்தது கேது தசை சந்திரபுத்தி. இந்த கேது தசை சந்திரபுத்திக்கு வந்து நீங்கள் வெள்ளை விநாயகராக எடுக்கலாம். கேதுவை நம்ம விநாயகராக எடுத்துப்போம், சந்திரனை வந்து நம்ம வெள்ளை நிறமாக எடுத்துப்போம். அப்படிங்கிறனால வெள்ளை விநாயகரை எடுக்கலாம். திருவள்ளஞ்சொலியில் இருக்கக்கூடிய வெள்ளை விநாயகர் இதுக்கு வந்து சிறப்பான பலன் தருவார். ஒருவருக்கு கேது தசை சந்திரபுத்தி நடக்கும்போது இந்த வெள்ளை விநாயகர் வழிபாடு நன்மை தரும். கேது தசை சந்திரபுத்திக்கு இந்த ஒரு இறைவன் மட்டும்தானா அப்படிங்கிற கிடையாது. நீங்கள் வந்து அதை கிரகக்காரகத்துவங்கள் பாவகாரகத்துவங்களோட பொருத்தி கூட அதில் எடுத்துக்கலாம். நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய விநாயகர் எதுவாக இருந்தாலும், சந்திரன் வந்து நீர்க்கிரகம் அப்படிங்கிறதுனால நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் வழிபடுவதும் வந்து அதுக்கு சிறப்பான பலனை தரும். பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் வந்து ஒரு விஷயத்தை ராகு வந்து துரிதப்படுத்துவார், கேது வந்து சுருக்குவார். இந்த 2 கிரகங்களும் சூரியன் சந்திரனுடைய சேரும்போது அது வந்து கிரகண தோஷமாக மாறும். ஸோ இந்த கிரகண தோஷம் உள்ளவங்களுக்கு கரெக்டான டைமில் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்காது, தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு கிரகணம் வர்ற அன்னைக்கு, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வர்ற அன்னைக்கு உரிய பரிகாலஸ்தானங்களில் போய் கிரகண தோஷ நிவர்த்தி பரிகாரம் பண்ணிக்கிறது அவங்களுடைய வாழ்வையில் வளர்ச்சியை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா வாழ்க்கையிலனா நமக்கு ஜோதிடத்தில் ஒளி கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியனும் சந்திரனும் தான். இந்த சூரியனும் சந்திரனும் ராகு கேதுவினுடைய சேர்க்கையில் இருக்கும்போது அது வந்து பலம் இழக்கிறாங்க. அங்கே வந்து அவங்க துரிதமாக செயல்பட மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்கள துரிதப்படுத்துறதுக்கும் அவங்க வந்து துரிதமாக செயல்படாதது மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்கும் இந்த கிரகண தோஷ வழிபாடும் கிரகண தோஷ பரிகாரமும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் கேது திசையில் செவ்வாய் புத்தி. ஸோ இந்த கேது திசை செவ்வாய் புத்தி அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மிலிட்ரி கணபதி எடுக்கலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரி கணபதியை எடுத்துக்கலாம்.
ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறத நம்ம மிலிட்ரியாக எடுத்துப்போம், கேதுவை விநாயகராக எடுத்துப்போம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீர கணபதியாகவும் எடுக்கலாம். செவ்வாய்க்கு வந்து வீரத்தை குறிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வீர கணபதி வழிபாடும் வந்து கேது தசை செவ்வாய் புத்தியில் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆதியந்த பிரபு அப்படின்னு ஒரு இறைவன் ஒன்று, இது வந்து சென்னையில் இருக்கும். இந்த இறைவனையும் நீங்கள் எடுக்கலாம். பட்டு யாருக்கு ஆதியந்த பிரபு எடுக்கணும், யாருக்கு வந்து மிலிட்ரி கணபதி எடுக்கணும், வீர கணபதி எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் கேது இருக்கிற பொசிஷனை வச்சு நம்ம அந்த பரிகார ஸ்தலங்களை முடிவு பண்ணி கொடுக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஆதியந்த பிரபு அப்படிங்கிறது அந்த இறைவன் வந்து அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி ஒரு புறம் முழுக்க விநாயகர் உருவமாகவும் மறுபுறம் முழுக்க ஆஞ்சநேயர் வடிவமாகவும் இருப்பார். ஸோ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இந்த கேது இருந்து கூட செவ்வாய் இருந்தாரோ அப்படின்னாலோ அல்லது செவ்வாயுடைய பார்வைகளில் இருந்தாரோ அப்படின்னாலோ அவங்களுக்கு நீங்கள் எடுக்கும்போது, ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது சமசப்தம பாவம் அப்படிங்கிறதுனால அந்த கலஸ்திரஸ்தானத்தில் போய் உங்களுக்கு செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஆதியந்த பிரபு வழிபாடு வந்து நீங்கள் அவங்களுக்கு சஜஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த ஆதியந்த பிரபு அப்படிங்கிறதுல மறைமுகமாக சூரியன் சனி சேர்க்கையும் கூட உள்ளே வரும். அதுக்கடுத்து கேது தசையில் ராகுபுத்தி. கேது தசை ராகுபுத்தி இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயந்தான். என்னுடைய குருநாதர் திரு வளராஜன் ஐயா அவர் சொல்லுவார், கேது தசை ராகுபுத்திங்கிறது எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு பாம்பை 2ஆக வெட்டி தலை இருக்கிற இடத்துல வாழையும் வால் இருக்கிற இடத்துல தலையையும் வச்சா எப்படி அது வந்து அதோடைய வேலையை சரியாக செய்யாது, அதெல்லாம் ஒழுங்காக இயங்க முடியாதோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப எளிமையை எங்களுக்கு உணர்த்துவார். அதை நாங்கள் நிறைய பேருடைய ரியல் லைஃப்பில் அதை பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான கேது திசை ராகுபுத்தி காலங்களில் நீங்கள் வந்து சர்ப்பத்துடன் கூடிய விநாயகர், சர்ப்ப விநாயகரை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். இங்கே கேதுவை நம்ம விநாயகராக எடுப்போம், நம்ம ராகுவை வந்து சர்ப்பமாக எடுத்துக்குவோம். ரெண்டுமே நிழல் கிரகங்கள் தான், ரெண்டுமே வந்து சர்ப்ப கிரகங்கள் தான். அப்படிங்கிறதுனால நீங்கள் கேது தசை ராகுபுத்திக்கு சர்ப்ப விநாயகரை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது கேது திசையில் வரக்கூடிய குரு புத்தி. ஸோ கேது தசை குரு புத்தி இது வந்து கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கேது தசையில் குரு புத்தி, அதே மாதிரி குரு தசை கேது புத்தி, இந்த சமயங்களில் கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 2 தசா புத்திகள் உங்களுக்கு வந்து நடக்கும்போது நீங்கள் வழிபடக்கூடிய இறைவனாக வந்து பாலகணபதி எடுக்கலாம். பாலகணபதி அப்படிங்கிறவர் வந்து குரு கேது காம்பினேஷனில் ஒருவர். அதே மாதிரி கற்பக விநாயகராகவும் நீங்கள் எடுக்கலாம். கற்பகம் அப்படிங்கிறத அந்த பெயரை வந்து குரு கொடுப்பார், விநாயகர் அப்படிங்கிறத நம்ம கேதுவாக எடுத்துப்போம். ஸோ கற்பக விநாயகர் வழிபாடும் குரு கேது காம்பினேஷனுக்கு சரியாக இருக்கும். அதுக்கடுத்தது கேது தசையில் சனி புத்தி. இந்த கேது தசை சனி புத்தி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து பிச்சை விநாயகராக எடுக்கலாம். பிச்சை அப்படிங்கிற பெயரை சனி பகவான் கொடுப்பார். ஸோ அதனால் கேது தசை சனி புத்தி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து பிச்சை விநாயகரை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நான் பிச்சை விநாயகரை மட்டும்தான் எடுக்கணுமா அப்படிங்கிறது இல்லை. இது ஆண் ராசி பெண் ராசியை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய லக்னத்திலேருந்து எத்தனாம் இடத்துல இது அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ இது பெண் ராசியில் அமரும் போது நீங்கள் கேதுவுக்கு வந்து நீங்கள் சப்த கன்னிமார் வழிபாடு கூட கொடுக்கலாம். ஏன்னா கேது 7ஆம் இடத்தை குறிக்கும் அப்படிங்கிறதுனால அது பெண் ராசி வீட்டில் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் வந்து சப்த கன்னிமார் வழிபாடும் கொடுக்கலாம். ஸோ இதை யாருக்கு நம்ம சப்த கன்னிமார வழிபாடாக கொடுக்குறோம் அல்லது யாருக்கு பிச்சை விநாயகராக கொடுக்குறோம் அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட ஜாதகமும் அவங்க ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளும் பாவங்களுமே முடிவு பண்ணும். இறுதியாக வந்து கேது திசையில் புதன் புத்தி. ஸோ இந்த கேது திசையில் புதன் புத்தி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு வழிபடக்கூடிய இறைவனுக்காக நீங்கள் நர்த்தன கணபதி எடுத்துக்கலாம். ஸோ நர்த்தன கணபதி அப்படிங்கிறது புதன் கேதுவுடைய காம்பினேஷனில் வரும். அதே மாதிரி நிறுத்த கணபதியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எக்ஸாக்டாக 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன ஸ்தானத்தில் பாதத்தை குறிக்கக்கூடிய அந்த 12ஆம் இடத்துல வந்து கேது புதன் சம்மந்தப்படும் போது நடனமாடக்கூடிய விநாயகர் அந்த வழிபாடை எடுக்கிறது நீங்கள் வந்து சிறப்பு. ஸோ அந்த நர்த்தன கணபதி வழிபாடை நீங்கள் வந்து அதை கொடுக்கலாம். இதே புதன் கேது காம்பினேஷனுக்கு நர்த்தன கணபதி மட்டும் இல்லை, இரட்டை பிள்ளையாரையும் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா புதன் அப்படிங்கிறது இரட்டைத்தன்மையுடையது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இரட்டை பிள்ளையாரையும் கொடுக்கலாம். இது இரட்டை பிள்ளையாராக கொடுக்கறதும் நர்த்தன கணபதியாக கொடுக்கறதும் அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளுக்கும் பாவங்களையும் பொறுத்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது கேது திசையில் வரக்கூடிய 9 புத்திகளுக்குமான பரிகார ஸ்தலங்களாக நம்ம இதை பார்த்தோம். இது வந்து எல்லா லக்னக்காரர்களுக்கும் நீங்கள் வந்து இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா இது வந்து தசாபுத்திக்கான பரிகார கோவில் தான். ஸோ இது வந்து தசாபுத்திக்கான பரிகார கோவில் அப்படிங்கும்போது நீங்கள் அதை உங்கள் லக்னத்துக்கு
ஜனன ஜாதகத்துலேயும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, கோச்சாரத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் தசாபுத்தி எனக்கு வழிவிடலை அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு இது நல்ல சிறப்பான தீர்வை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் கேது தனிச்சிருக்கும் போது அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் கேது தனிச்சிருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரியான பரிகாரங்கள் கொடுக்குறதும் அது வந்து சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு சிம்மத்தில் கேது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிம்ம கணபதி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூட சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நரசிம்ம கணபதி வழிபாடு வந்து சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ சூரியன் செவ்வாய் சனி இந்த 3 காம்பினேஷனுக்கும் நரசிம்மர் வருவார். கூட கேது சேரும்போது நீங்கள் நரசிம்ம கணபதி வழிபாடு அவங்களுக்கு கொடுக்கறதும் சிறப்பாக இருக்கும். இது வந்து லக்னத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு பொதுவாக வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடோ சித்தர் வழிபாடோ கொடுத்துக்கலாம். சனி கேதுவுக்கும் நீங்கள் வந்து ஜீவசமாதி வழிபாடும் சித்தர் வழிபாடும் கொடுக்கலாம். 5ல் கேது இருந்தது அப்படின்னா ஹேரம்ப கணபதி, 3ல் கேது இருந்ததுன்னா மும்முக கணபதி, ஸோ 2ல் கேது இருக்கும்போது துவிமுக கணபதி, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கேது அமர்ந்திருக்கும் போது அந்தந்த பாவகங்களுக்கு ஏற்ற மாதிரியான நீங்கள் விநாயகர் வழிபாடோ அந்த ஆஞ்சநேயர் வழிபாடோ நீங்கள் வந்து சஜஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். 6ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சண்முக விநாயகர் அருமையாக வேலை செய்யும். ஆறுமுக விநாயகரும் சிறப்பாக வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருடைய ஜாதக கட்டத்திலையும் கேது திசையில் நடக்கக்கூடிய 9 புத்திகளுக்குமான பரிகார ஸ்தலங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய கிளைண்டோட ஜாதகத்தில் தசாபுத்தினால் பிரச்சனையா, கோச்சாரத்தில் பிரச்சனையா, அல்லது நமக்கு வந்து கிரக சேர்க்கை அல்லது கோச்சாரம் தசாபுத்தி இதில் எது பிரச்சனை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான பரிகாரங்களை கொடுக்கும்போது அந்த திசையை வந்து அவங்க பயப்படாமல் கடக்கலாம். மீண்டும் ஒரு நல்லதொரு தருணத்தில் மறுபடியும் உங்களை சந்தித்து நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.